நமசிவாய. நல்லவை தீயவை இரண்டு செயலுக்கும் பிறப்பு உண்டு என்கிறார்கள். விளக்கவும். மனம் என்ற பாத்திரத்தில் சிவம் எழுந்தருளினால் பிறவி கிடைப்பது இல்லை. மனிதன் மீண்டும் பிறவி எடுக்காதிருக்க மன ஆசைகளை துறந்து தூய எண்ணம் தூய செயல்கள் வேண்டும். அப்போதுதான் இறைவனை மனதில் எழுந்தருள செய்ய முடியும். நற்செயல்களில்தான் இறைவன் நமக்குள் சொந்தமாகிறான். தியானத்தால் இறைவன் பரிச்சயமும் ஆகிறார். அப்போதுதான் நாம் இறைவனது உலகுக்கு பயணிக்கலாம். நற்செயல் செய்பவர்களுக்கும் நான் மக்களுக்கு இதை செய்தேன், நான் இறைவனுக்கு அதை செய்தேன், நான் சிவனடியார்களுக்கு தானம் செய்தேன் என்ற எண்ணங்கள் வந்தாலே போதும், பிறவி கிடைத்துவிடும். தீய செயல் செய்யும் மனமானது கருவாட்டு பானை போன்றது. கருவாட்டு பானையில் பாலை ஊற்றி உடனே காய்ச்ச முடியாது. அதுபோல எந்த ஒரு நற்செயலையும் நான் செய்தேன் என்பது நற்கர்மாவே ஆகும். நற்செயல் செய்யும் மனமானது வாசனை திரவம் உள்ள பானை போன்றது. இதிலும் உடனே பாலை ஊற்றி காய்ச்ச முடியாது. இவ்விரண்டு பானையிலும் பாலை ஊற்றி காய்ச்சினால் அந்த பால் பலனளிப்பது இல்லை. அதுபோலதான் தீய எண்ணம் தீய செயல் மட்டுமல்லாது நான் என்ற அகங்காரம் இருந்தாலும் இறைவன் எழுந்தருள்வது இல்லை. சுத்த மனம் சுத்த தேகம் இல்லாத உயிர் என்னும் பாத்திரம் மீண்டும் பிறவி சுழலுக்கு வருகிறது. நமசிவாய. சிவம்மா.